சனி பகவான் ஆளக்கூடிய கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு முருகப்பெருமானின் அருளால் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய பல அற்புதமான மாற்றங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பொதுவாக கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு நீதிபதியான சனி பகவான் ஆளக்கூடிய ராசி. சட்டம் சார்ந்த விஷயத்தில் சரியாக நடந்து கொள்வாங்க. எந்த ஒரு அநீதியுமே பொறுத்து கொள்ள மாட்டாங்க. தங்களுடைய வாழ்க்கையை ஒழுக்கமான முறையில் நடத்த விரும்பக்கூடியவங்க. தங்களுடைய பொருட்களை மிகவும் கவனமாக பார்த்து கொள்ளக்கூடியவங்க. அறிவாளியாகவும் புத்திசாலித்தனமாகவும் கடின உழைப்பாளியாகவும் செயல்படக்கூடியவங்க. கும்பராசியை சேர்ந்தவர்கள் எதையுமே ஆழமாக சிந்திக்கக்கூடியவங்க. ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். பிறரிடம் இவங்க நேசமாக நடந்து கொள்வாங்க. வெளிப்படையாக பேசக்கூடியவங்க. இவர்களிடம் கருணை உணர்வு அதிகமாகவே இருக்கும். பேராசை அதிகம் இருக்காது. பிறருக்கு உதவ தயாராக இருப்பாங்க. வாழ்க்கை தத்துவத்தை உணர்ந்து செயல்படக்கூடியவங்க. புத்தகம் வாசிப்பது எழுதுவதில் விருப்பம் இருக்கும். இவர்கள் லட்சியத்தன்மை கொண்டவங்க. தங்களுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்க நினைக்கக்கூடியவங்க. கும்பராசியை சேர்ந்தவர்கள் எந்த ஒரு வேலை தொழில் செய்தாலுமே அதில் வெற்றியை பெற வேண்டும் என்று கடின உழைப்பு மேற்கொள்வாங்க. சனியின் தாக்கம் அதிகம் இருக்கக்கூடிய இந்த ராசியை சேர்ந்தவர்கள் நீதித்துறையிலும் நீதிபதியாகவும் ஆசிரியராகவும் ஆராய்ச்சியாளர்களாகவும் சிறப்பாக செயல்படுவாங்க. தங்களுடைய துறையில் உயர் அதிகாரிகளாக விளங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அத்தோடு சிறந்த ஆலோசகராக செயல்படுவாங்க. பணியிடத்தில் குழு தலைவராக மேலாளராக திறமையுடன் செயல்படக்கூடியவங்க. கும்பராசியை சேர்ந்தவர்கள் எதிலுமே கண்ணியமாக செயல்படுவாங்க. திருமண வாழ்க்கையில் வாழ்க்கை துணையின் முயற்சி மற்றும் ஆசையை நிறைவேற்ற முயற்சி செய்வாங்க. குடும்பத்தில் அமைதியும் மரியாதையும் காக்க அதிக முயற்சி செய்வாங்க. தாங்கள் கொடுத்த வாக்குறுதியை முடிந்தவரை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவங்க. கும்பராசியில் சேர்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் முருகப்பெருமானின் அருளால் பண வரவுக்கு உங்களுக்கு குறைவு இருக்காது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். தேவைக்கேற்ப பணவரவு உங்களுக்கு திருப்தி தருவதாக இருக்குது. பிள்ளைகளால் மதிப்பு மரியாதை கூடும். வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சி உண்டாகலாம். சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டி இருக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை உங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருப்பதாலும் பிள்ளைகளுடைய பிடிவாதம் நடந்து கொண்டாலுமே கூடுமானவரை விட்டு கொடுத்து செல்வது நன்மை தரக்கூடியதாக இருக்குது. தந்தையுடைய உடல்நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவதும் குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்ற வாய்ப்பு ஏற்படலாம். இந்த காலகட்டத்தில் அலுவலகத்தில் உங்களுக்கு சக ஊழியர்கள் உங்களுடைய பணிகளில் உதவி செய்வாங்க. மற்றபடி பதவி உயர்வோ சலுகை உயர்வோ நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. வியாபாரத்தில் கடுமையாக உழைத்தால் மட்டுமே உங்களுடைய விற்பனை அதிகரிக்க முடியும். சக வியாபாரிகளுடன் இணக்கமாக நீங்கள் நடந்து கொள்ளவும். குடும்ப பிரச்சனைகள் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பிரச்சனை எதுவும் ஏற்படுவதற்கு இல்லை. உறவினர்கள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பாங்க. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில் கிரக நிலைகள் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு முருகப்பெருமானின் அருளால் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு மேன்மையான ஒரு நிலைக்கு ஏற்படலாம். கும்பராசியில் பிறந்தவர்களுடைய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தா இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான கிரக மாற்றத்தால் நல்ல நன்மைகள் ஏற்படலாம். கும்பராசியில் அவிட்டம் 3-4 பாதம், சதயம் பூரட்டாதி 1-2-3 பாதங்களாக இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசியில் ராகு, தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி, தைரிய வீரிய ஸ்தானத்தில் உங்களுக்கு செவ்வாய், சுகஸ்தானத்தில் சூரியன், பஞ்சமஸ்தானத்தில் புதன் சுக்கிரன், ரணருணர் ரேகஸ்தானத்தில் குரு, கலஸ்தரஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் இருப்பதால் எந்த ஒரு விஷயத்திலுமே உடனடி தீர்வு காண முடியாத இழுபறியான ஒரு நிலை காணப்படலாம். சந்திரனுடைய சஞ்சாரத்தால் புதிய நட்புகள் கிடைக்கலாம். பணவரத்து திருப்திகரமாக இருக்குது. கவனமாக இருக்க வேண்டும். திடீர் செலவுகள் உங்களுக்கு கவலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. சகோதரர்களுடைய வகையில் மன வருத்தம் தரக்கூடிய சம்பவங்கள் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களை பொறுத்தவரை பார்ட்னர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. அது மட்டும் இல்லாமல் பணவரத்து உங்களுக்கு நிதானமாக இருக்குது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை செய்யும் இடத்துல இருப்பவர்கள் அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகளுடன் நீங்கள் எதையுமே பக்குவமாக சொல்ல வேண்டியது நன்மை தரும். வாழ்க்கை துணையின் வாக்குவாதத்தை நீங்கள் தவிர்ப்பதும் நல்லது.
பெண்களுக்கு புதிய நட்புகள் கிடைக்கலாம். கலைத்துறையில் புதிய முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்கும். அரசியல் துறையில் பதவிகள் கிடைக்கலாம். மாணவர்களை பொறுத்தவரை சக மாணவர்கள் ஆசிரியர்களை அனுசரித்து செல்வது, இதன் மூலம் உங்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகள் கிடைச்சிருக்கு. அவிட்ட 3-4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். வாகனங்களில் செல்லும் பொழுது, வெளியூர் செல்லும் பொழுதும் கூடுதல் கவனம் தேவை. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வீண் தகராறுகள் ஏற்படலாம். நிதானமாக செயல்படுத்துவது நல்லது. வளர்ச்சி பெற மிகவும் கவனமாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே அற்புதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. செலவை குறைப்பதன் மூலம் மனத்தட்டுப்பாடு உங்களுக்கு தேவை. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய செலவுகளை குறைப்பதால் பணத்தை நீங்கள் குறைக்கக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய பேச்சில் நீங்கள் கடுமையை காட்டாமல் நடந்து கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. மேலிடத்தில் உங்களை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய நண்பர்கள் உறவினர்களுடன் பேசி பழகுவதும் ரொம்பவும் நல்லது. பூரட்டாதி 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு காரியத்திலுமே சரியான ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை என இருந்த தடுமாற்றம் நீங்கி மற்றவர்களுடன் கருத்துக்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை உண்டாகி அவர்களுடன் பகை ஏற்படலாம். சாமர்த்தியமாக எதையுமே சமாளிக்க துணிச்சல் வரும். பணவரத்து உங்களுக்கு திருப்தி தருவதாக இருக்குது. எதிர்ப்புகள் குறையலாம். பெருமாள் கோவிலுக்கு சென்று தீபமேற்றி வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு கிரக மாற்றத்தால் நல்ல ஒரு நன்மைகள் ஏற்படும். மிதமான பலன்கள் கிடைக்கும். சில இடங்களில் வேலை சவாலாக இருக்கும். சில இடங்களில் பரபரப்பு நிறைந்ததாக இருக்கும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பதவி மாற்றம் வரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு தாமதமாகலாம். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து புதிய தொழிலில் நம்பிக்கையோடு நீங்கள் ஈடுபடக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகி அமைதி அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பிள்ளைகளால் உங்களுக்கு மன நிம்மதி உண்டாகலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய உத்தியோகத்தை பொறுத்தவரை உயர்வான ஒரு நிலை ஏற்படும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் உருவாகலாம். விற்பனையும் லாபமும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பிள்ளைகளால் சிறப்பு உண்டாகலாம். பெரியோர்களுடைய ஆசி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. குடும்பத்திற்காக உங்களுடைய சேமிப்பில் அதிக அக்கறையை நீங்கள் செலுத்தலாம். கலைத்துறையில் பிரகாசமான ஒரு நிலையை நீங்கள் அடைவீங்க. திட்டமிட்டபடி புதிய முதலீடுகளை நீங்கள் செய்ய வேண்டும். ஜோதிட ரீதியான பலன்கள் அப்படின்னு பார்த்தா சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி நன்மை தீமை கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும். குரு 6ல் இருப்பதால் எதிர்பார்த்த காரியங்கள் தடையில்லாமல் நடக்கும். தொலைபேசியில் வரக்கூடிய ஆசை வார்த்தைகளை நம்ப வேண்டாம். ஆன்லைன் முதலீடுகளையும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது. கும்பராசியில் பிறந்தவர்கள் தங்களுடைய தொழில், வியாபாரம், குடும்பம், உத்தியோகம் ஆகியவற்றின் மேன்மைக்காக பாடுபட வேண்டிய ஒரு காலமாக இருக்குது. அனைத்திலுமே நீங்கள் கவனமாக செயல்படுத்த வேண்டியதும் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு. தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடிய வகையிலும் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அரசியல்வாதிகளை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உங்களுடைய அரசியல் விவகாரத்தில் நீங்கள் கவனமாக செயல்படுத்த வேண்டியதும் நல்லது. பொதுவாக துர்க்கையம்மனை வழிபட்டு வர உங்களுக்கு நன்மை உண்டாகலாம். செவ்வாய் பகவானால் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தைரியம் கூடும். இழுபறியாக இருந்த வேலை உங்களுக்கு முடியும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்கலாம். சிலருக்கு சொத்து சேர்க்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. குரு பார்வையால் உங்களுக்கு நல்ல ஒரு செய்திகள் உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் அடையும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகலாம். வேலைக்காக முயற்சிப்பவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் வரலாம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் தொழிலில் இருந்த சங்கடங்கள் விலகும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் பணம் வரும். எடுக்கக்கூடிய வேலையில் வெற்றி உண்டாகும். சிலருக்கு புதிய சொத்து சேரக்கூடியதாகும். சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு அற்புதமான மாற்றத்தை தரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.